ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்தில இருக்கேங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மாவுடைய 18வது ஆண்டு நினைவு தினம். சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கேங்க. ஏன்னா எங்கள் அம்மா, அப்பா இறந்த இடம் இங்கே தான். ஸோ அவங்களுக்கு சமாதி இங்கே தான் வச்சுருக்கோம். ஸோ இது எங்களுடைய பூர்வீக இடம் வேறு இங்கே இருக்குது. இது இப்போதைக்கு எங்கள் சிஸ்டர், அண்ணா இங்கே இருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சுங்க காலையிலேயே. ரொம்ப மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. மனசு ரொம்ப ஃபீல் பண்ணாலும் இந்த இடம் அட்மாஸ்பியர், இங்கே சுற்றி இருக்கிற காற்று, தென்னை மரம், இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வில்லேஜ் ஃபீலில் கொண்டு போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க தயவுசெய்து பேரண்ட்ஸை விட்டுறாதீங்க. பேரண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன வயசில் அவங்க ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி நம்மளை ஸ்கூலில் கொண்டு போனதுலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் நம்மளை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அவங்களெலாம் பார்த்துக்கிற வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கேர் பண்ணாங்க பேரண்ட்ஸ். ஸோ சொல்லிகிட்டே போகலாம், அது ஒரு பெரிய சகாப்தம். ஸோ அவங்க வயசாகிட்ட பிறகு நம்ம வந்து கேர் பண்ணுறதே இல்லை. நான் எல்லாரையும் சொல்கிறதில்ல, குறிப்பிட்ட ஆளை தான் சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன். தயவுசெய்து அவங்களெல்லாம் குழந்த மாதிரி பார்த்துங்க. நம்மளை குழந்த மாதிரி பார்த்தவங்கள வயசான பிறகு நம்ம தான் குழந்த மாதிரி அவங்கள பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். சாப்பாடுலேருந்து எல்லாமே. தயவுசெய்து யாரையும் அனாதையாக ரோட்டில் விட்டுறாதீங்க, ஆசிரமத்தில் விட்டுறாதீங்க. அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்குங்க. 2வது, அவங்க ஏதாவது யூரின், டாய்லெட் வெளியே போனால் கூட சகிக்காமல் அதை எடுத்து போடுங்க. ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதேமாதிரி தான் அவங்களும். ஒரு என்ன இது கை குழந்தை, அது பெரிய குழந்தை, அவ்வளோதான். பேரண்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பேரண்ட்ஸ் தான் நமக்கு முக்கியம். உலகத்தில் 2 விஷயம் நம்மளால் வாங்கவே முடியாது. ஒன்று பேரண்ட்ஸ், அப்பா அம்மா வாங்க முடியாது. 2வது நம்ம கூட பிறந்தவங்க. இது 2மே நம்மளால் வாங்க முடியாது. என்ன தான் நீங்கள் கோடி கோடியாக கொடுத்தாலும் உங்களால் உற்பத்தியும் பண்ண முடியாது, உங்களால் வாங்கவும் முடியாது. இதே நீங்கள் இந்த ஒய்ஃப் இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொன்று பெற்றுக்கலாம். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். நகை நட்டு போயிடுச்சுன்னா வாங்கலாம், போகலாம். ஆனால் இந்த 2 பொருள், இந்த 2 விஷயம் உங்களால் நிச்சயமாக பண்ணவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து உங்கள் கூட பிறந்தவங்களே சரி, பேரண்ட்ஸும் சரி, விட்டுறாதீங்க. எவ்வளோ மனசாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.